நீங்கள் சங்கிகள் ஆட்சி செய்கிற வடமாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சங்கி சிரிக்கிறது. அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய குஜராத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்கிற உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மணிப்பூர்ல 2 வருஷமா என்ன மாதிரி ஒரு மதக்கலவரம் நடக்குது, இனக்கலவரம் நடக்குது, பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுதார். இன்றைக்கும் அந்த கொடூர மணிப்பூர் நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நாட்டின் பிரதமர் மோடி பேசியுண்டா? இன்றைக்கு வடமாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி பாஜகவினர் பெண்களை கோயிலிலே கற்பழிக்கிறார்கள். சொந்த கட்சி பாஜக மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளை எம்எல்ஏ எம்பி அந்த கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் கற்பழிக்கிறார். இப்படி காரி துப்புற மாதிரி இருக்குது பாஜக ஆட்சி சேர. நீங்க சங்கிகள் ஆட்சி சேர எல்லா மாநிலத்திலும் சட்ட ஒழுங்கு நாறுது. நீ தமிழ்நாட்டை பத்தி பேசுற. இந்த அமித்ஷா கூட்டம் போட்ட பாஜக சங்கிகளை கேட்கிற, தமிழ்நாட்டில் எத்தனை பெண்களுக்கு குளிர்பானத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து, காஃபில மயக்க மருந்து கலந்து கொடுத்து நீங்க பாஜக பொறுக்கி பசங்க எத்தனை பெண்களை கற்பழிச்சிருக்கேன்? உங்களை தண்டிச்சது யாரு? திமுக திராவிட மாடல் அரசு. தாய்மார்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய, தாய்மார்களின் காவலராக இருக்கக்கூடிய, பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற எங்கள் அருமை தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இனி எந்த ஒரு பெண்ணும் இப்படிப்பட்ட காம கொடுமையால் பாதிக்கப்படக்கூடாது என்று அவனுக்கு சிறையிலே வழக்கு தொடர்ந்து அவனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை தலைவர் தளபதி பெற்று தந்திருக்கிறார். இன்றைக்கு தாய்க்குளத்தின் தங்க தலைவனாக, தாய்க்குளத்தின் பாதுகாவலராக இந்தியாவிலே பெண்களுக்காக ஆட்சி செய்கிற ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள். சட்ட ஒழுங்கு பத்தி நீ பேசுறியா? பெண்கள் பாதுகாப்பு இல்லையா? பெண்கள் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் எது என்று கேட்டால் இந்தியாவிலே தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் தான்.